இந்திரகுமார், எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பையும் இருவனுடைய நிராகரிப்பையும்? என்னென்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன செய்திகளை சொல்லுங்க? ஒருவர் சார்பா நிராகரிச்சிட்டாரு, இன்னொருத்தட்ட நீங்க போராடி எல்லாம் அந்த பதில வாங்க வேண்டியது இருக்கிறது. இப்ப அதுதான் தாவேக்காவில் இருக்கக்கூடிய குழப்பம். அதிமுக பொறுத்தவரை திரு முஸ்தபா அவர்கள் சொன்னது போல அது ஒன்றும் அவ்வளவு வலுவிழந்தெல்லாம் போயிடல. அதிமுகவினுடைய அடிப்படையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிமுக இன்றைக்கும் அதனுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா அதனுடைய வலுவான கட்டமைப்பு, கிளை வரைக்கும் அவங்க வைத்திருக்கக்கூடிய வலுவான கட்டமைப்பு. ரெண்டாவது லோக்கல் லீடர்ஸ், அவங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கான லோக்கல் லீடர்ஸ். மூன்றாவது இதையெல்லாம் வைத்து அவங்க ப்ரூவன் ஓட் பேஸ், 25க்கு கீழே போனதே இல்லை அப்படின்ற அந்த ஒரு ரெக்கார்ட் ஸ்ட்ரீக்கை வந்து அவங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 வருட கடுமையான ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும் கூட 39.71, அதுவும் பாஜகவோட சேர்ந்து தன்னால் எடுக்க முடியுன்றத நிரூபித்த கட்சி தான் அதிமுக. அதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பவாதம், அவருடைய நம்பகத்தன்மை, அரசியல் சாதுரியம் இல்லாம அவருடைய பேச்சுக்கள், அரசியல் உரையாடலை நகர்த்துவதற்கு அவர்கிட்ட இல்லாத அந்த தன்மை, அப்புறம் லோக்கல் லீடர்ஸ் அண்டர் யூட்டிலைஸ் பண்றது, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த நெகட்டிவ்ஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய கட்டமைப்பையும் லோக்கல் லீடர்ஸையும் பாதிக்குமா அப்படின்னா அது எப்படி நிகழ்கிறது அப்படின்றத வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், இன்றைக்கு அவர்கள் பேசக்கூடியது, அதிமுகவை பற்றி பேசக்கூடியதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கட்டும். இதை வாங்கி கட்டிக்கத்தான் நீங்க இதை கூப்பிட்டீங்களா? 2 பேரையும் கூட்டணிக்கு கூப்பிட்டீங்களா? இதை வாங்கி கட்டிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? எந்த தைரியத்தில் இந்த 2 பேர் பெயரை சொல்லி அழைப்பு வருகிறது? அதை நீங்க எப்படி என்டார்ஸ் பண்றீங்க? இப்படி வாங்கி கட்டிக்கிறதுக்கு தானே அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவா புரியல. அது வந்து ஒரு அரசியல்ல ஒரு இயல்பா நடக்கக்கூடியதான. நான் ஆர்கேட்ட கேட்டதுதான். இப்போ செல்வி ஜெயலலிதா 2001 பாமக கிட்டையோ இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்ட கூட்டணி வைக்குமோ இறங்கி போனாங்க. எந்த பாஜகவோட இனி கூட்டணி அமைக்க மாட்டேன், வாழ்நாள தவறு செஞ்சா உடனே திருத்திக்கிருவேன் தீவுத்திடல சொன்னாங்களோ அதே பாஜகவோட 2004 கூட்டணி வச்சாங்க, இறங்கி போனாங்க அவங்க நிலைப்பாட்டுல இருந்து. அப்ப செல்வி ஜெயலலிதாவே அந்த மாதிரி இறங்கி போயிருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி இப்படி இறங்கி கூட்டணி கூப்பிடுறது ஒன்னும் தவறுன்னு நம்ம பார்க்கணுமா, இல்ல வலிமையிலிருந்த ஒரு நிலையா பார்க்கணும்? யார் இறங்குறாங்க, எங்க இருந்து இறங்குறாங்கன்றது அரசியல்ல முக்கியம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். இன்றைக்கு அப்படி பொதுச் செயலாளராக இருக்கிறவர் தனக்கு முதல்ல ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரா, அல்லது வந்து தான் வெற்றி பெறக்கூடியவன் என்கின்ற ஒரு நம்பிக்கை விதைத்திருக்கிறாரா? நீங்க தனித்து வெற்றி பெற வல்லவர் அல்ல அப்படின்றத உங்க கூடவே இருக்கிற பாஜக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற பத்தி இந்துல வெளியாகி இருக்கக்கூடிய பேட்டியை அமித்ஷாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல ஆசைப்பட்டு தான் நீங்க மட்டும்தான் நேஷனல் மீடியால பேசுவீங்களா, எனக்கும் பேச தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் வந்து மோடி கூட்டத்தில் கலந்து கொள்வீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க ஒரு இக்கு வச்சு விரைவில் சொல்லுகிறேன் அப்படின்னு முடிக்கிறார். இது எதுக்கு அப்படின்னா நான் இங்கே எனக்கும் டீல் பண்ண தெரியும் அப்படின்றத காட்டுவதற்காக. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறதானா 100% இன்டாக்டா இருக்கு, எந்த விதமான தொய்வும் எங்களுக்கு கிடையாது அப்படின்றத பத்தி அவரு ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. அப்போ நீங்க வலுவில்லாதவர் அப்படின்னு உங்க கூடவே இருக்கிற நயினார் நாகேந்திரன், உங்க கூடவே இருக்கிற அண்ணாமலை, உங்க கூடவே இருக்கிற பாஜகவினுடைய கிளை கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து துணை முதல்வர்னு சொல்லுங்கன்னு கீழே இருந்து கத்துறாரு. அதை அந்த காம்பேர் பண்ற லேடி வந்து பார்த்துட்டு துணை முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நயினார் வந்து கொஞ்சம் சட்டிலா அதை வந்து மறுக்கிறார். ஆனா நீங்க தனித்து ஆட்சின்னு சொல்றத பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கழக நிர்வாகி கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னா உங்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பார்க்கிறார்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமியாக, சிலுவம்பாளையம் பழனிசாமியாக ஒரு மாவட்ட பொறுப்பாளராக மட்டுமே பார்க்கிறாங்களா அப்படின்ற அடிப்படை யதார்த்தம் புரியாம அவர் எப்போதோ கொள்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு கூட்டணி வைப்பது என்பதை முடிவு செய்து விட்டார். நான் ஒண்ணு ஏமாளி கிடையாது, நான் தனித்த ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு. ஏமாளி இல்லைன்னா அப்ப ரைமிங்கா வந்து கோமாளின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றதுக்கு தான் அது கோடு போட்டு தருதே தவிர அவர் ஏமாளி இல்லை அப்படின்றத அவர் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்றாரே தவிர அவர் கூட இருக்கிறவங்க யாராவது சொல்றாங்களா? என்ன ஆச்சு? செல்லூர் ராஜு எங்க போனாரு? விஜயபாஸ்கர் எங்க போனாரு? டி ஜெயக்குமார் எங்க போனாரு? ஏன் இவங்க எல்லாம் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க? பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏன் வர மாட்டாங்க? இதுக்கு முன்னாடி அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது இவங்க எல்லாம் தொலைக்காட்சி விவாதங்களை கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? இப்போது ஏன் இவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு அனுப்பப்படுறது இல்லை? அதிமுக இருந்து கடைசியா நம்ம ஒரு செய்தி தொடர்பாளரை நேரடியாக பார்த்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது தமிழ் தொலைக்காட்சிகள்ல. அப்ப ஏன் இவர்கள் எல்லாம் லோக்கல் லீடர்ஸ் பூரா வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? அப்போ வேறு ஏதோ ஒன்றை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறாரா அப்படின்ற சந்தேகங்களை அவரே தான் கிளப்பிக் கொள்ளுகிறாரே தவிர வேற யாரும் அதை செய்யல. இரண்டாவது தாவேக்காவை இன்றைக்கு அழைப்பது அப்படின்றது, இதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா
ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று உள்ளே வரப்போகிறது. அங்கேயே தன்னை கீழே போட்டு உடைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நான் ஒரு பெருந்தலைவன், நான் இறங்கி வந்து ஒன்றை கேட்கிறேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவை எடப்பாடி கொடுக்கணும். இமேஜ் பில்டிங் அப்படின்றது பாலிடிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் 2014க்கு பிறகு இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் தான் என்னவாக இருக்கிறோம் என்கின்ற கருத்துருவாக்கம் தான் எல்லா தேர்தல்களையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவருக்கு தெரியாதா 400 சீட் ஜெயிக்க மாட்டோம்னு? ஏன் 400 சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா ரெடி பண்றது? ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கின்ற நம்பிக்கை, இன்னொன்னு நடந்துட்டா இன்னொன்னாவது நடந்துடலாமே அப்படின்ற ஒரு அசட்டு தைரியத்துல அந்த நம்பரை ப்ரொபகேட் பண்றாரு. இப்ப இவர் வந்து அந்த இமேஜ் பில்டிங்க்கு கான்சியஸா என்ன செய்திருக்கிறார்? மாறாக நான் ஒண்ணும் இல்லாத ஆளு, ஆரம்பத்திலிருந்து அவர் அதை தான் செய்யறாரு. போன தடவை அவர் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைத்தார். சரி, பாஜக கூட இருக்கிறதுனால விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை இவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துதானே 2024 தேர்தலை சந்தித்தது. அப்ப யாராவது உங்க கூட வந்து சேர்ந்தாங்களா? ஏன் சேரல அப்படின்னா அவர் மீது நம்பிக்கை இல்லை. எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜெயிக்கிற தலைவராகவோ நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவராகவோ இல்லை. மாறாக சீமானிடமும் விஜயிடமும் பேரம் பேசிக்கொண்டு திரும்ப திரும்ப அவர்கள்தான் பெரிய கட்சி என்பது போலவும் இவர் வந்து ஏதோ மாவட்ட செயலாளர் என்பதை போலவும் கூப்பிட்டு கொண்டிருப்பார். இந்த கேள்விகளை எல்லாம் யாரை வச்சு இவர் அட்ரஸ் பண்ணணும்? ஜெயக்குமாரை வச்சு அட்ரஸ் பண்ணணும், செல்லூர் ராஜ் வச்சு அட்ரஸ் பண்ணணும், விஜயபாஸ்கர் வச்சு அட்ரஸ் பண்ணணும். அவங்கள பூரா எங்க போனாங்க? சரி, தாவேக்காவை நீங்க கூப்பிடுறீங்களே, என்ன அடிப்படையில் நீங்க தாவேக்காவை கூப்பிடுறீங்க? தாவேக்கா அப்படின்ற கட்சி இப்போது வரைக்கும் மாவட்ட கட்டமைப்பை கூட முழுவதுமாக பூர்த்தி செய்து வைக்காத ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. அந்த கட்சியை வான்னு கூப்பிடுறதன் மூலமா உங்களுக்கு தேவை ஒரு இமேஜ், விஜய் என்கின்ற ஒரு நடிகரை பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றதா உங்களுடைய டார்கெட்டா இருக்கே தவிர அந்த கட்சி வாக்கு பலத்தை தனக்கு கொண்டு வந்து சேர்க்குமா என்பது குறித்து எந்த விதமான யோசனையும் இல்லாத நபராக இருக்கிறார். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு. சரி, இது இல்ல அப்படின்னா வேற கேம் ஆட தெரியுமா அப்படின்னா அந்த கேம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட தெரியல. அரசியல் உரையாடலை அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து அவருக்கு எத்தனை கேம்பெயின்ஸ் இந்த 6 மாசம் 8 மாசத்துல எவ்வளவோ ஸ்லோகன்ஸ் ரெடி பண்ணி இருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்லோகனை கான்கிரீட்டா மக்கள் மனதில் பதிய வைத்து இதுதான் எங்களுடைய முழக்கம், இந்த முழக்கத்தின் அடிப்படையில் திமுக வீழ்த்தோம்னு கூப்பிட்டு இருக்கிறாரா? அப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியே இல்லாத நபராக தன்னை எடப்பாடி இருக்கிறாரு. ஓகே, அடுத்து இந்த இருவரினுடைய நிராகரிப்பும் யாருக்கு சாதகமா இருக்கும்? அவங்களுக்கே சாதகமா இருக்குமா இல்ல அரசியல் களத்துல யாருக்கு பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் விஜயனுடைய இந்த இபிஎஸ் அழைப்பை நிராகரித்த விஷயத்தை கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அழைப்பை ஏற்றுக்கொள்வது அப்படின்றது வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே பொலிட்டிக்கல் சூசைடா தான் போய் முடியும். ரெண்டு கட்சியாலையும் வந்து அதற்கு அடுத்த எலெக்ஷன்ல கிரெடிபிளா ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ உங்க கூட சேர்ந்தா எங்க மூஞ்சி கெட்டு போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முளைச்ச கட்சிகள் கூட உங்களை நிராகரிக்கிற நிலைமையில தான் உங்களுடைய கட்சியை நீங்க பொசிஷன் பண்ணிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வந்து நிராகரிக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பற்றி தமிழக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்ன? 6% எடுத்துட்டோம், 8% எடுத்துட்டோம், நாளைக்கு 15% எடுக்க போறோம், 25% எடுக்க போறோம்னு கணக்கு பூதங்களை காட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் மத்தியில கான்கிரீட்டா இதுதான் அவருக்கு மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சதுனால தான் விஜயனுடைய வருகைக்கு பிறகு ஆடு மாடுக்கு மாநாடு நடத்த போறேன், மரஞ்செடிக்கு மாநாடு நடத்த போறேன்னு மனுஷங்கள்ட்ட பேசுறதே விட்டுட்டு மிருகங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு அவர் தொடங்கி விட்டார். அவரை கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டு உங்க இமேஜை இறக்கிட்டு இருக்கிற இமேஜையும் கெடுத்துக்கிட்டு ஏன் இந்த விபரீத விளையாட்டை எடப்பாடி பழனிசாமி ஆடுகிறார்? ஆரம்பத்தில் அவர் செய்த ஒரே தவறு 2019க்கு முன்னாடியே பாஜகவோடு கூட்டணி வைத்ததுதான். அவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய கட்சியை முழுங்கி விடும்னு சொல்றாங்கன்னு. கட்சியை முழுங்கி விடும் என்பது பாஜக போய் சேர்ந்துருவாங்கன்றது மட்டும் இல்ல. உங்களை நம்பாதவங்க அதிமுக ஓட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு தனித்த பண்பு அதிமுக ஓட்டர்ஸுக்கு இருக்கு. என்னன்னா ரெட்டலையை தவிர வேற எதுலையும் விரல் குத்தாதுன்றது. அந்த குத்தல் தான் 2021 உங்களுக்கு 39.7% எடுத்து கொடுத்தது. அப்படி இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு அன்வர் ராஜா வந்து திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கிரெடிபிலிட்டி ஸ்டேட்? அவ்வளவு பெரிய என்ன கிரெடிபிலிட்டி ஸ்டேட்? இதே அன்வர் ராஜா தான் நைனா நாகேந்திரனை கூட்டிட்டு 2019 ராமநாதபுரத்துல வாக்கு கேட்டு போனாரு. அப்ப எல்லாம் பாஜகவின் பாசிச மரியாதை இல்ல அதிமுக அழிய போகுதுன்னு எச்சரிக்கை உணர்வு வராத அன்வர் ராஜாவுக்கு நேற்று வந்திருக்கு அப்படின்னா இது சந்தர்ப்பவாதமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி இது சந்தர்ப்பவாதமாவே கூட இருக்கட்டும். அந்த சந்தர்ப்பவாதத்துல அவர் ஏன் வேற கட்சிக்கு போகாம திமுகவுக்கு போனாரு? 1986 இருந்து 2001 அதிமுக முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல இருந்த காலகட்டம். அந்த கிரைசிஸ்ல இருந்த காலகட்டத்துல மண்டபம்ன்ற ஒரு ஏரியால அவர் 15 வருஷம் சேர்மனா இருக்கிறாருன்னா அவர் சாதாரண அதிமுக காரர் கிடையாது. அவர் திமுகவுக்கு போறாரு. திமுகன்ற ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணி கொடுக்கிறாரு. இங்க வர்றதுக்கு நீங்க கூச்சப்பட வேண்டாம்,
தைரியமா வாங்க இங்க செயல்படலாம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கு. இன்னைக்கு அவர் ஓபனா பேசுறாரு. 2019 வந்து கட்சிக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டவர் இன்றைக்கு அறிவாலயத்துல கொடுக்கக்கூடிய வரவேற்பை பார்த்துட்டு ரொம்ப செல்வாக்கா ரொம்ப உற்சாகமா பேட்டி கொடுக்கிறாரு. இந்த உற்சாகம் தானே அதிமுக தொண்டர்கள்ட்ட காணாம போயிருந்தது. அப்ப அதுக்கு காரணம் பாஜகன்றதையே புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக 32 வழக்குகளிலும் தப்பிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அதிமுக என்கின்ற கட்சியவே முடிவுரை எழுத போகும் அளவுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. சரி, தொடர்ந்து பேசலாம். இல்ல இந்த அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் முக்கியமா வைக்கப்படுற கேள்வி, நீங்க கூட்டணி ஆட்சி அமைப்பீங்களா அப்படின்ற அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு பின்னால ஒரு பெரிய வார் ரூம் ஆக்டிவிட்டி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து இந்த கேள்வியை முன்வைப்பதற்கு என்றே ஒரு பெரிய திட்டமிடல் அண்ணாமலையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போதும் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடைச்சல். இந்த குடைச்சல் தவிர்க்கப்பட்டு விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் எடப்பாடி பழனிசாமி இப்போதும் 100% நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்க இடையில வந்து ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுல வந்து கேள்வி கேட்கப்பட்டது, பாஜக கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறதே அப்படின்னு. அப்புறம் ஆர்பி உதயகுமார் ஒன்று சொல்லியிருப்பாரு, நீங்க யாரு சொல்லி இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு தெரியும் அப்படின்றத அவரு சொல்லி இருப்பார். யாரு சொல்லி அப்படின்னா பின்னாடி வார் ரூம் ஆக்டிவிட்டியும் அண்ணாமலையும் இதற்கு பின்னால திட்டமிட்டு டெல்லியிலிருந்து சென்னை வரைக்கும் இதே வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, ஒரு சந்தேகம். அப்ப அண்ணாமலையினுடைய வார் ரூம் ஆக்டிவிட்டி நீங்க சொல்வது போல் கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு அமித்ஷா எஸ்ன்னு சொல்றாருல, அதுதான் அங்க இருக்கிற ட்விஸ்ட். அவர் நோன்னு சொல்லல. ஆமா, அமித்ஷாவுக்கு என்ன நோக்கமா இருக்கும்? அமித்ஷாவுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படியாவது உள்ளுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாரி சுருட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது அவருக்கு லாபகமான பிளே தான். அப்ப அந்த பிளேவை அவரும் பிளே பண்ணி பார்க்க ஆசைப்படுவார். அவர் ஒன்னும் அரசியல்ல ஒன்னும் தெரியாத ஆள் கிடையாது. அவருக்கும் அரசியல் பிளே பண்ண தெரியுன்றதை அவர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? தாவேக்கா கதவை அடைச்சிருச்சு, நாம் தமிழர் கதவை அடைச்சாச்சு. எதுக்கு அந்த கதவை தட்டினாருன்னே முதல்ல தெரியல. அவங்க தட்டின கதவை வந்து திருப்பி அடைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் தனிநபர்களா பார்த்தோம் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம், கே.சி. பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி அவர்கள், இந்த 3 பேர் தனிநபர்களாக இருக்கிறார்கள். ஒன்று சேர்ந்தால்தான் வலிமை அப்படின்றது தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இந்த 3 பேரை கூட கூப்பிட்டுக்கிட போறீங்களா? ரெண்டாவது, முன்னாள் நிர்வாகியாக முன்னாள் கட்சியாக இருந்த சசிகலா, தினகரன், இந்த 2 பேரை கூட சேர்த்துக்க போறீங்களா இல்லையா? இப்போதைக்கு அவங்க என்டிஏல இருக்கும்ன்றத உறுதியா சொல்றாரு டிடிவி தினகரன். அதிமுக, என்டிஏ, அப்புறம் அமமுக, இந்த 3மே ஒண்ணுதான் அப்படின்றத எடப்பாடி என்டாஸ் பண்றாரா இல்லையா சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த பக்கம் ஐயா பெரிய மருத்துவர் ஒரு பக்கம் ரவுண்ட் அடிக்கிறாரு, சின்ன மருத்துவர் வேற சைடு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. தேமுதிக வரலாற்றிலேயே இல்லாத வகையில தேமுதிக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றத வந்து நாங்கள் உரிய நேரத்தில் அறிவிப்போம் சொல்லிட்டு ஒரு இக்கண்ணா வைக்கிறாங்க. இந்த இக்கண்ணாவை தேமுதிக இது வரைக்கும் அதிமுகவுக்கு வச்சதே கிடையாது. அதிமுக தேமுதிக அப்படின்றது அவ்வளவு இயல்பாக போய் கொண்டிருந்த ஒரு இடத்துல அதுவும் ஒண்ணும் இல்லை. அப்போ பெரிய கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லுகிறதே வந்து அவரை பொசிஷன் வீக்கா பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது, யாருமே வரப்போறது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய விரக்தி. அந்த விரக்தியில தான் கம்யூனிஸ்ட் கட்சியை வாங்கன்னு கூப்பிட்டது. வலதுசாரி இடதுசாரி என்ற அடிப்படை புரிதலே இல்லாமல் ஆர்கே சார் சொன்னது போல அந்த அழைப்பை விடுத்தது, விசிகாவை கூப்பிடுவது, இது எல்லாம் வந்து அரசியலை பற்றிய அடிப்படையே புரியாமல் இவ்வளவு பெரிய கட்சியை வந்து பலமிழக்க வைப்பது அப்படின்றது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக அவர் வந்து அதிமுக யாரும் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்றாருல, வெளியில இருந்தா யாரும் சால்வ் பண்ண தேவையில்ல, அவரே முழுங்கிடுவார் அந்த அதிமுகன்ற அந்த இதை வந்து அவரே முழுங்கி அதை வந்து எல்லா வகையான செரிமானமும் செய்து பாஜகவிடம் கொடுப்பதற்கு அவர் தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி.